என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாய் ஃப்ரெண்டை மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ எல்லா படத்துலையும் இந்த சீன் எடுத்து பார்த்தோம், மோட்டிவேஷன் சீன். ஸோ எல்லாத்துலேயுமே செம்ம பிஜிஎம் எல்லாம் கொடுத்து நிறைய டைலாக் அதை பண்ண இருக்குது, வேறு ஸ்டைலாக இருக்குது. ஸோ நமக்கு எது ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம், இருந்தாலும் சிம்பிளாக இருக்கணும், ஒரு சின்ன குழந்தைக்கு இது புரியணும், அந்த மாதிரி ரைட் பண்ணணும், அதுதான் ஆசை. ஸோ இது ஏறி டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டேங்கில் தான் இந்த சீன். இங்கே ஒரு மெட்டஃபர் இருக்கணும், அது என்னன்னு நிறைய யோசிச்சு முதல்ல ஒரு கிளியை பிடிச்சேன், இதை பற்றி சொல்லலாம் நினச்சேன். அப்புறம் வேற என்ன வரலாம் பிடிச்சாச்சு. அப்படிதான் இந்த சண்டை சீன் வந்து ஷஃபில் ஆயிடுச்சு. அங்கே சண்டை சீன் வந்து இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்போ இங்கே ஒரு சண்டை நடத்திக்கலாம், ஏன்னா அங்கே ஒரு சண்டை முடிஞ்சாச்சு. ஆனால் மொத்தமாக கயோஸாக இருக்கு, ஐ மீன் டோட்டல் ஆம்பியன்ஸே கயோஸாக இருக்கு சொல்லி இங்கே ஒரு 2 குடிகாரனை வச்சு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏறி மேலே போய் இந்த டயலாக் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ப்ளஸ் இன்னும் நிறைய டைலாக்ஸ் இருக்கு, அது கூடவே நிறைய டைலாக்ஸ் இருக்கு. அப்போ கேட்குதுல, பயப்படாம முன்னாடி பார்த்து போ, அந்த மாதிரி டைலாக்ஸ் நிறையவே இருக்கு. ஒரு ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வச்சுடுவாங்க கண்டிப்பாக எல்லாரும் கூடயும். ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் மாதிரி டீமோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வச்சு அதில் யாரோ தான் சொன்னேன், அந்த டைலாக் இருந்தால் போதும் இல்லை, நல்லா இருக்கு அப்புறம் நான் ஏன்னா நாம இந்த வட்டத்தை கோடில் தான் ஓடிட்டு இருக்கேன். ஸோ இது எழுதிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை பாயில்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இங்கே அடிக்குது, அப்படி புரிஞ்சுது. ஸோ இந்த டைலாக் இருந்தாக்க அது நல்லா இருக்கு, அங்கிருந்து ஸ்மைல் வந்து சாங் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெட்டஃபர் வேணும், அது சிம்பிளாக ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி இருக்கணும், ஐ ஓப்பனிங்காக இருக்கணும்.